வணக்கம் தோலா. வெல்கம் டு Black Hat தமிழன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஐபி அட்ரஸை எப்படி ஸ்பூஃப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் ஒன். நான் பார்ட் டூவும் ரெடி பண்ணுவேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹவு டு ஸ்பூஃப் யுவர் ஐபி அட்ரஸ். ஸோ நம்ம வந்து ஸ்பூஃபிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஹேக்கிங் டேர்மில் வந்து சேஞ்சிங்கை தான் நம்ம ஸ்பூஃபிங்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஆக்சுவலாக எப்படி காமனாக எப்படி கூப்பிடணும் அப்படின்னா சேஞ்சிங் யுவர் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹேக்கிங் டேர்மில் வந்து அதை நம்ம ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பூஃபிங் யுவர் ஐபி அட்ரஸ் அப்படின்னா நம்மளோட ஐபி அட்ரஸை மாற்றுறது. ஓகே. ஸோ இப்போ ஹேக்கர்ஸ்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி, எப்படா ஐபி அட்ரஸ் மாற்றுறது, எதுக்கு ஐபி அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ உங்களோட சிஸ்டமுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் ஹேக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த யூனிக்கான ஐபி அட்ரஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேஸ் பேக் பண்ணி உங்களோட லொக்கேஷன் என்ன ஸோ அப்படின்ற வரைக்கும் உங்களை ட்ரேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஜெயில் தான் நீங்கள். ஸோ அதை நம்ம மாற்றினா நம்ம எங்கேருந்து ஹேக் பண்ணோம், எப்படி ஹேக் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சுவிட்சர்லாண்ட் இருக்க ஒரு ஐபி அட்ரஸ் தூக்கிட்டு வந்து உங்கள் சிஸ்டமில் போட்டு நீங்கள் ஹேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க திருப்பி அந்த ஐபி அட்ரஸ் அவங்க ட்ரேஸ் பேக் பண்ணும்போது அங்கே சுவிட்சர்லாண்டில் இருக்க ஐபி அட்ரஸ் தான் காட்டும், நீங்கள் இந்தியாவிலேருந்து ஹேக் பண்ணுற அந்த ஐபி அட்ரஸை காட்டாது. ஓகே. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸில் ரொம்ப ஈஸியான ஒரு கமாண்டு தான். ஜஸ்ட் ஒன் லைன் கமாண்டு தான் அது. டப்புன்னு மாற்றிட்டு போயிடலாம். லெட் மீ ஃபயர் அப் மை டெர்மினலில் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கிக்கலாமா? டிங் டிடன். ஓகே, இவ்வளோ பெருசு, இதுக்கு மேலேயே தெரியாமல் போகுது. ஓகே டான். ரொம்ப சிம்பிளான கமாண்டு தான். சோடோ ifconfig. நான் வந்து போன வீடியோவில் நான் ifconfig பற்றி சொல்லியிருப்பேன். நம்ம வந்து எப்படி அந்த நெட்வொர்க் கார்ட்ஸ் ஓட இன்ஃபர்மேஷன் பற்றி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ifconfig போட்டு பார்க்கலாம். லைக் அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ifconfig போட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் வந்து நான் வந்து என்னோடய ஐஃபோனோட என்னோட ஹாட்ஸ்பாட்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட வந்து WLX. ஸோ நீங்கள் காலையில் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விலான் 0 அப்படின்னு இருக்கும். நான் வந்து போன வீடியோ நான் காலையில் லினக்ஸில் ரெடி பண்ணியிருப்பேன். நான் இந்த வீடியோ வந்து நான் உபுண்டுவில் ரெடி பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு காலை மிஷினில் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து உபுண்டு மிஷினில் நான் ரெடி பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதர்நெட் வந்து, ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ETH0 அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் நேம்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு எல்ஓ மாறவே இல்லை, அதாவது நமக்கு லோக்கல் ஹோஸ்ட்டு நமக்கு மாறவே இல்லை. ஸோ இந்த குளோபல் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ என்னோடய விலாண்டில் வந்து என்னோடய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 172.20.10.2. அப்புறம் என்னோடய IPv6 அட்ரஸ் வந்து FA20. இவ்வளோ பெரிய நம்பர். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இதை நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களோட இதில் எதுக்கோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் திருப்பி உங்களோட ஓல்ட் பேக், சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், டச் கமாண்ட் வச்சு நம்மளால் ஒரு ஃபைல் உருவாக்கலாம். நான் வந்து சிடி டெஸ்க்டாப்குள்ளே போயிட்டு டச் ஒரிஜினல் ஐபி, ஐ டோன்ட் நோ ஐபி எப்படி பேர் வச்சா என்ன, ஓகே ஒரிஜினல் ஐபி அப்படின்னு நான் சேவ் பண்ணிட்டேன் டெஸ்க்டாப்பில். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு I'll just நான் வந்து என்னோடய ஒரிஜினல் ஐபியை நான் வந்து இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அகைன் டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ வந்து நான் கிளியர் கமாண்டை கொடுத்துட்றேன். கிளியர் கமாண்டு கொடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய ஐபி அட்ரஸ் வந்து இங்கே என்னோடய ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் நான் வந்து ஃபார் சேஃப்டி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போவுமே நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸை ஸ்பூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எடுத்து வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான கமாண்ட் தான், sudo ifconfig. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லைக் நீங்கள் சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இதர்நெட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ அந்த டிவைஸ் நேம் இது பண்ணணும். நான் வந்து என்னோடய வைஃபையோட கனெக்ட் பண்ணியிருக்கனால நான் வந்து என்னோடய வைஃபையோட நேம் எடுக்கணும். மை காட், அது பெரிய நேம் ஆச்சே. ifconfig இவ்வளோ பெரிய நேம். மை காட், எதுக்கு இவ்வளோ பெரிய நேம் வச்சாங்கன்னு தெரில, பட் they just kept it. இவ்வளோ பெரிய நம்பரு.
ஸோ அந்த நெட்ஒர்க் கார்டை இது பண்ணிட்டு நான் வந்து சேஃப் பண்ணிக்கலாம். நான் சும்மா 192.20.9.10 அப்படின்னு அடித்து கொடுத்துட்டேன்னு வைங்க. என் பாஸ்வேர்ட் கேட்குது. அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட் என்னோட ஐபி அட்ரஸை நான் மாற்றிட்டேன். சரி, இந்த ஐபி அட்ரஸ் யாரோடதுன்னு தெரியல, ரேண்டமாக போட்டேன். இந்த ஐபி அட்ரஸை வச்சு 192 நம்ம ஷுவராக இந்தியன் ஐபி தான். இதை வச்சு எதுவும் ஹேக்கு பண்ணனா அவ்வளோதான், எந்த பெத்த பிள்ளைய மாட்டுப்போம். ஓகே, இப்போ வந்து ஐஎஃப் கான்ஃபிக் நான் போட்டு அகைன் செக் பண்ணேன்னு வைங்களேன். என்னோட ஐபி அட்ரஸ் பாருங்கள், நான் செட் பண்ணதுக்கு மாறிடும். 192.29.10 தானே நான் மாற்றினேன், அதே ஐபி அட்ரஸ்க்கு மாறிடுச்சு. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரைட்? இப்போ நான் திருப்பியும் நான் வந்து இப்போ ஸோ பிஃபோர் பாருங்கள் 172.20.2 தான் என்னோடய ஒரிஜினல் ஐபி. நான் வந்து மாற்றின ஐபி. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், ஜஸ்ட் ஒன் லைனில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக ஜாட் டவுன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூடோ போட்டு உங்களோட ஸோ லைக் நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜோடு பண்ணுறீங்க. ஐஎஃப் கான்ஃபிக் ஸோ நீங்கள் அந்த ஐஎஃப் கான்ஃபிக் கமாண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த டிவைஸில் நீங்கள் வந்து எந்த டிவைஸில் வந்து நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸ் நீங்கள் ஸ்பூஃப் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன ஐபி அட்ரஸ், இவ்வளோ தான் கமாண்டு. சிம்பிளாக முடிஞ்சு. இப்போ நான் திருப்பியும் ரிவர்ஸ் பேக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லைனா அந்த ஐபி யாரோடதோ தெரில, பாவம் நான் எதுவும் பண்ணி தொலைச்சி அவன் மாட்டிக்கிட்டானா தப்பு. ஸோ அதனால் நான் திருப்பியும் மாற்றிடுறேன். அதே கமாண்டு தான். ஏன்னா ஜஸ்ட் கிளியர் ஆகிட்டோம், ரொம்ப பெருசாக இருக்குது. கிளியர் சூடோ ஐஎஃப் கான்ஃபிக். இவ்வளோ பெரிய நேம் ஆச்சு, நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, பேஸ்ட்டு. சே அடே பெரிய நேம். எனக்கு ரொம்ப லேசி நான்லாம், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ ஒரிஜினல் ஐபி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் காப்பி திஸ் திங், காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். சிடிஆர்எல்வி உங்களால் டெர்மினல் கூட கொடுக்க முடியாது, நீங்கள் அதை வச்சு எப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க, அது வராது. அதுக்கு நீங்கள் தனியாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ஷார்ட்கட் கீ இருக்குது, காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். அதை நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போடுவேன். இப்போக்கி ஜஸ்ட்டு பேஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணுங்கள். இதில் சிடிஆர்எல்சி கொடுத்துக்கலாம், பட் சிடிஆர்எல்வி கொடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், அது ஜஸ்ட் மேக் இட் ஹேப்பன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த வாட்டி எனக்கு ஏன் இது சூடோ பாஸ்வேர்ட் கேட்கல அப்படின்னா, ஆல்ரெடி நான் இந்த டெர்மினலில் என்னோடய சூடோ பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நான் ஆல்ரெடி பண்ணேன். ஸோ அதனால் இந்த ஷெல் செஷனில் வந்து என்னோடய பாஸ்வேர்ட் சேவ் ஆகிருக்கும். ஸோ அடுத்த டைம் நான் எப்போ சூடோ போட்டாலும் ஐ டோன்ட் ஹேவ் டு கிவ் த பாஸ்வேர்ட். இப்போ நான் திருப்பியும் ஐஎஃப் கான்ஃபிக் போட்டு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், என்னோடய ஒரிஜினல் ஐபிக்கே மாறிடுச்சு. இட்ஸ் கிரேட், சூப்பர்ல, நைஸ். ஸோ இப்போ வந்து உங்கள் ஐபி அட்ரஸே நீங்கள் மாற்றிக்கலாம். இவ்வளோ சிம்பிளான கமாண்டில் உங்களுக்கு லினக்ஸ் கொடுக்குது. அதனால தான் எனக்கு லினக்ஸ் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஹேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா லினக்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே கைஸ், நான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம மேக் அட்ரஸ் எப்படி மாற்றுறது ஸோ அப்படின்றத பற்றி நான் சொல்லுவேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, அதையும் பாருங்கள். ஸோ I'll see you at the next video guys. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.